ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எஞ்சி என்ன மாதிரி வந்து அவள் வந்து இயற்கையை வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி மேடம் அப்படி என்னெல்லாம் ரசிக்கிறாங்கன்றத இந்த பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், மேடம் வந்துட்டு ஜன்னலை பார்த்து காலையிலே வந்து வியூவை பார்த்துட்ருக்காங்க. விழுந்துருமா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேடம் வந்து அப்படி என்ன தான் வெளியில் பார்த்துட்ருக்காங்கிறத பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டு ஜன்னலை திறந்தாலே வந்து அந்த வியூ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இப்படி தான் நான் காலையிலே வந்து இதை பார்த்து எந்திக்கிறப்போ வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஜன்னலை வந்து திறந்தாலே வந்துட்டு இந்த வியூ தான் தெரியும். அதனால தான் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். பார்த்துங்க, ரொம்ப நாளாக வந்து ஆசை இந்த மாதிரி ஒரு கிராமத்து ஏரியாவில் அந்த மாதிரி போகணுங்கிறது ஆசை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வந்து இப்போ வாழ்கிறோன்னு நினைக்கிறப்போ ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பாவும் வந்து என்ன மாதிரி ஒரு டாக் லவர் தான். இது என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் செருப்பாலே அடிக்கலாம். ஸோ நம்ம வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியாத மாதிரி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து மேடம் வந்து மிரட்ட பார்த்துட்டு இருக்காங்க மாப்பை. இவ்வளோ கூட வந்து ஆக்சுவலாக வந்து நம்பலாம். அந்த அங்கே ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, அவளை வந்து நம்பவே கூடாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான். அவளை அவுத்து விடலன்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வந்து சேட்டை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 செருப்பு காணாமல் போயிடுச்சு. அது காரணம் அவள் தான். ஸோ அதனால் பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுமே வந்து மேடம் அவுட் விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து அவ்வளோ வந்து காற்று ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து கரண்ட்டு போனாலுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவ்வளோ வந்து காற்று வந்து சூப்பராக இருக்கும். அப்படிதானே சார்? அப்படிதானே? ஆமாம், பார்த்தீங்களா? அப்படிதானே? ஆமாம். ஸோ அவ்வளோ வந்து மேடம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தா மணி வந்து 10. என் ஒய்ஃப் வந்து இன்னும் உள்ளே தான் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போமா சா? சரி சா, இங்கே பாருமா. ஆஹா, எச்சு வந்தாச்சு மேடம். இப்போ தான் மேடம் தூங்கி எழுந்துச்சு வந்தாங்க. ஸோ கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருங்க நான் காட்டுறேன். காலையிலே பார்த்தீங்கன்னா வெந்தய தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சிக்கு தான். ஸோ வெறும் வயிற்றுல நம்ம குடித்தோன்னா வந்து நம்ம உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம அதை குடிச்சிட்டு அடுத்ததை நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்னெல்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ண போகிறோங்கிறத வீடியோவில் அடுத்தடுத்து பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெந்தய தண்ணி குடிக்கிறதே பிடிக்காதுங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இவரோட கட்டாயத்தினால தான் குடிக்கிறதா இருக்கு. நம்மளாம் வந்து ஸ்டீல் பாடி, அதனால வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. 2 பேருக்குமே சூடு உடம்புன்றனால டெய்லி இதை இப்பதான் எடுத்துட்டு வரோம். நல்லா ரிசல்ட் இருக்கு பார்த்துக்கோங்க. ரிசல்ட் இருக்கா இருந்தாலும் குடிக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் குடிக்கலாம் வந்து கோவை ஸ்டாரில் அடிப்பா விருப்பம், பறந்து அடிப்பா. அதனால் வந்து நம்மளால் அடி தாங்க முடியாது. நம்ம வயசு ஆயிடுச்சுல வீக் பாடி. ஸோ அதனால் வந்து குடிச்சுதான் ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு. ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது பார்த்தாலே தெரியும். ஆமாம், இட்லி தான் வந்து மேடம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாப்பாவும் வந்து இட்லி தான் சாப்பிடுவாங்க. அப்படிதானம்மா? நாங்கள் ஒர்க்காக தான் சொல்லுவோம். அவன் வந்து ஆண் சொல்கிறதே வந்து ரொம்பவே ரேரு. என்னடா இவன் ஏதோ காலையிலே கேமரா வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஷாவோட ரியாக்ஷன் இருக்குது. முக்கியமாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த காலையில் வந்து டீ இல்லாமல் வந்து ஓடாது நாள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீ லவர்னு தான் சொல்லணும். ஸோ நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை டீ குடிச்சிடுவேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வந்து என் பொண்டாட்டி டீ போட்டு கொடுக்காம தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்து நறுக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நம்ம அவட்ட கேட்போம். டீ கிடையாது, எதுக்குன்னா 2 மணிக்கு தான் டீ குடித்தோம் நைட்டு. அது வந்து காலையிலே குடிச்சிருக்கோம். இது வந்து மணி 10 மணி ஆயிடுச்சு. ஸோ அது 10 மணிக்கான டீ வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல. கேட்டு பார்ப்போம். கிடைக்காது. ஸோ வந்து
இந்த வீடியோ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் காலில் விழுந்து கேட்குறேன். ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா தெரியும் நம்ம இருக்கா. குடிச்சிக்கிட்டே நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? வந்து நம்ம டீ வந்து மிரட்டில் டீ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம வந்து டீயை வந்து நீ அடுத்து குடிக்க ஆரம்பிப்போம். ஸோ என் ஒய்ஃபோட ரியாக்ஷன் வந்து நீ மிரட்டோட செஞ்ச அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் மிரட்ட தான் செஞ்சேன். நான் வந்து ரொம்ப கோவக்காரன். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசினா வந்து டீ வந்து அநேகமாக வந்து கட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம பேச வேண்டாம். டீ வந்து அவள் போட ஆரம்பிக்கல. இந்த பால் வந்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஆமாம், இனி வந்து நம்ம டீயை வந்து குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசுவோம். சரியா? எனக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. அதையும் நான் வந்து பேசி முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஷாப்பாப்பா வந்து போர் அடிச்சிருச்சு. இவன் வேற ஒருத்தன் கண்டென்ட்னு விளாகுன்ற பேர்லாம் நம்ம வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்து மங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அடுத்ததாக வந்து மேடம் வந்துட்டு டிவி போட்டு அதில் வந்து டான்ஸ் ஆடுவா பாருங்க. டிவி போடுறவங்க மேடம் பாருங்க, அவ்வளோ சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து ஒரு 2 பாட்டு தான் வந்து மேடத்தோட வந்து ஃபேவரெட்டு. அந்த பாட்டு போட்டாலே வந்து மேடம் வந்து எப்படி ஆடுறாங்கிறத வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து டிவி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண உடனே பாருங்க எப்படி சிரிச்சு எப்படி டான்ஸ் ஆடுறாங்கிறத பார்ப்போம். இருங்க, வந்து டிவி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு ப்ளே பண்ணதுக்கப்புறம் மேடம் வந்து பாருங்க டான்ஸை எப்படி ஆடிட்டு இருக்காங்கிறது மட்டும் பாருங்க. போட்ட உடனே வந்து ரைட்டு ஆன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ மேடத்துக்கான வந்து பாட்டு வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ பாருங்க என்ன பண்றேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குப்பா. முன்னாடிலாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்கிப் பண்ண முடியும். இப்போ வந்து வாய்ப்பே இல்லை. ரியாக்ஷன் சவுண்ட் பாருங்க. அவதான் ஆடுறா. ஆக்சுவலாக வந்து நான் ஆட்டலை, அவதான் ஆடுறா. பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டு வருதுல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை குடிப்போம். அந்த காலையில் அந்த டீயை குடித்த உடனே அந்த மூளையில் நல்லா சொருன்னு ஏறும் தெரியுமா? ஆஹா, அது வந்து அந்த ஒரு ஃபீலே வந்து வந்து சூப்பராக இருக்குங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எனக்கு வந்து அதை குடித்த உடனே வந்துட்டு அந்த பூமாப்பட்டி ஞாபகம் வந்துடுச்சு. சாதம் வந்து சவுண்டு போட்டுட்டேன், மன்னிச்சுக்கங்க. சாபாப்பா இந்த பைத்தியத்துக்கிட்டலாம் மாட்டிக்கிட்டு நான் பண்ணுற அலம்பு இருக்கா, ஐயோ யோயோ அப்படின்றா. சாரி மேடம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விளாகை வந்து நம்ம இட்லியோட வந்து முடிச்சுப்போம். நான் விளாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து 10 இட்லியை உள்ளே விட்டுட்டா. இப்போ வந்து நான் வந்துட்டு கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 இட்லி தான் இருக்குது. 10 இட்லியை விளாக் இந்த 2 நிமிஷத்தில் வந்து உள்ளே விட்டுட்டா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து டீ குடித்தோம். அதாவது நான் வந்து அவள் போட்ட காஃபி வந்து அந்த அளவு வந்து சுவையாக இருந்துச்சு. ஸோ அதை மெயின் மறந்துட்டேன் நான். அதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். வந்து சர்பத்து டேஸ்ட்டில் இருந்ததுங்க. அதனால் வந்து கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த விளாகை வந்து இந்த இட்லி காஃபியோடு வந்து முடிச்சுப்போம். ஸோ இதே மாதிரி விளாக் வந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. Until then, it's bye from Pikachu Couples.